யாராச்சும் ஒருத்தர் சோர்ந்து போன தோல்வி பயம் தெரியுதா? நாம் தமிழர் கட்சி நிற்பது நிரந்தர வெற்றிக்காக நிற்குது, தற்காலிக வெற்றிக்காக நிற்கல. 6 மாசத்துல இவருடைய ஆட்சி சந்தி சிரிக்குதா இல்லையான்னு பாருங்க. அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அதே போல படித்த பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு. எப்ப கொடுப்பாரு? அதனால மக்கள் கண்டிப்பா இந்த ஆட்சியை காரி துப்பி உமிழ்ந்துருவாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு குழந்தைக்கு 2 கிராம், ஆண்டுக்கு 1.25 டன் தங்கம் கொடுக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு 8 கிராம் தங்கம் கொடுத்தா ஆண்டு ஒன்றுக்கு 4.5 டன் தங்கம் தேவைப்படுது. 5 ஆண்டுக்கு அவர் தங்கம் கொடுக்கணும், 35 டன் தங்கம் மட்டும் கொடுக்கணும். 35 தங்கம் எங்க இருக்குது? ஆரம்பத்துல 5 பேர் 10 பேர்ல இருந்து நாங்க ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்ப 19-20 லட்சம் பேர் இருக்கோம். சோர்வும் சோகமும் என்னைக்கும் நம்மளுக்கு வந்தது கிடையாது. ஏன்னா பிரபாகரனை பார்த்து வளர்ந்தவங்க. கண்டிப்பா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். உலகத்துல ஏதோ நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் சீமான் சொல்ற ஐடியாலஜி இருந்தாதான் நம்மளால மீட் எழுத முடியும். தாவேக்கால யார் வேட்பாளர்னு தெரியாது. விஜய்ன்ற ஒரு திரை பிம்பம் தான் அங்க முன்னாடி வரும். எங்களுடைய அரசியல் எந்த தலைவனாலும் யாராலும் பின்பற்ற முடியாத ஒரு அரசியல் எங்க அண்ணன் கையில எடுத்திருக்காரு. இந்த கட்சியால நிச்சயமா நல்லது செய்ய முடியாது. திருட்டு கூட்டம், திருடினவங்க, கொள்ளையடிச்சவங்க தான் அவர் பின்னாடி நிக்கிறாங்க. திமுக பதிலா அதிமுக, அடுத்து அதிமுக பதிலா தாவேக்கா, இதை மட்டும் தான் மாற்றமா இருக்க பட்சத்துல கொள்கையிலயோ கோட்பாடுலயோ அவங்க கொண்டு வந்த திட்டத்திலயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எதுவுமே இல்லாம தான் நாங்க 36 லட்சம் ஓட்டு வந்துடணும். இது ஒரு தோல்வி. ஆனா இதுக்காக நாங்க தோண்ட போயோ அவ்வளவுதான் கட்சி முடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி நாங்க என்னைக்கு நிக்க மாட்டோம். இந்த வாட்டி மக்கள்